இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், இதை தட்டலாம். 1 2 3 4 25 தட்டுங்க. பேன்க்ரியாஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது எங்கே கணையத்துலேருந்து எங்கே ஸ்டக் ஆகிருந்தாலும் தூண்டி விட்டுடும். சுகரை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் எல்லாம் மீறி போயிட்டுருக்குங்க. அதாவது ஒரு நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கையில் இப்படி 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 தட்டினா 25 வாட்டி டெய்லியும் தட்டினா இங்கே தாங்க பேன்க்ரியாஸ் இருக்குது, அது அப்படியே இது நேராக நம்ம கணையத்துக்கூட லிங்க்கு, இன்சுலின் அப்படியே சுரந்துடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. உண்மையாக பார்த்துருவாங்க. அதாவது டயபெட்டிஸில் 2 வகைங்க. நம்பர் 1 டைப் 2 டயபெட்டிஸ் தான் பெரியவங்களுக்கு வருது. இது மரபணு காரணத்தினாலேயோ இல்லை அதிகப்படியான உடல் பருமனாலேயோ உங்களுக்கு இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம். கணையத்தில் சுரக்கும் ஆனால் வேலை செய்யாது. இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு கணையம் வீக் ஆகி இதுலேயும் இன்சுலின் சுரப்பு குறைபாடு ஏற்படலாம். இது டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவுச்சத்து குறைஞ்ச உணவு, அப்புறம் நல்ல உடற்பயிற்சி, உடல் எடையை குறைக்கிறது, இதெல்லாம் தான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஆரம்ப கட்டத்தில் மெயின். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது நமக்கு மருந்துகள் அதெல்லாம் வந்து உதவி செய்யலாம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வரும். அவங்களுக்கு இன்சுலினே சுத்தமாக சுரக்காது. இது வந்து ஆட்டோ இம்யூன் வியாதி. அப்படின்னா என்னென்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல சில நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணைய செல்களையே அழிச்சிடும். அதனால் இன்சுலின் சுத்தமாக சுரக்காது. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். இவங்களுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்னா போட்டால் மட்டும்தான் சர்க்கரையும் கட்டுப்படும், உயிர் வாழவே முடியும். இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஆனால் இந்த நபர் சொல்கிற மாதிரி சும்மா இங்கெங்கே 2 தட்டு தட்டினா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்சுலின் வந்து கணையத்தில் சுரந்துடும் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து மெயினாக இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஏதோ ஒன்று கொஞ்சம் மருந்து ஏதோ இது பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. டைப் 2 டயபெட்டிஸை கை தட்டினீங்கன்னா அப்படியே கை தட்டுறதுலையாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அது மூலமாக கொஞ்சம் கலோரிகள் குறைஞ்சா ஏதாவது டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுமோ தெரியாது. ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினை வெறும் 4 நாள் 5 நாள் நிறுத்திட்டு இந்த மாதிரி கைத்தட்டி அது இதையும் பண்ணிட்டு உங்களுக்கு சிவியராக டிகேஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போய் கோமாலெல்லாம் நிறைய குழந்தைங்க வராங்க. சரிங்களா? அதை நாங்கள் தினம் பார்த்து மனசு கஷ்டப்படுறோம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது சில குழந்தைங்களாம் ஈவன் காப்பாற்ற முடியாத நிலைக்கு கூட போயிருக்காங்க. சிம்பிளாக இந்த மாதிரி 2 வீடியோ பார்க்குறதுனால. அதனால் இந்த வீடியோலாம் நம்பாதீங்க. ஸோ இதெல்லாம் கை தட்டுறதுனாலலாம் இன்சுலின்லாம் சுரக்காதுங்க. ஸோ இது அறிவியல் பூர்வம் இல்லாதது. இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. மற்றபடி நீங்கள் டைப் 2 டயபெட்டிக்காக இருக்கீங்களா, நீங்கள் அப்படியே கை தட்டிட்டு டான்ஸ் ஆனீங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறைஞ்சதுனா வேணால் மேபி உங்களுக்கு இன்சுலின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம்.